விரிவான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி கல்யாணம் நின்று போனதில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அம்முவை சாரதா அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் 2 நாள் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி விஜய் கிட்ட பேசினதும் விஜயும் சம்மதிச்சிடறாங்க. உடனே அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அம்மாவையும் கூட்டு வராங்க. அம்மாவோட பாட்டி கூட்டு வந்ததும் சாரதா கூட போகிறதுல அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். பாட்டி நான் சொன்னதும் என்னை கூப்பிட்றதுக்காக வந்துட்டீங்களா அப்படின்னு அம்மா வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க. நீ சொல்லி நான் எப்படிடா கேட்காம இருப்பேன், நம்ம போகலாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் சரிங்க பாட்டி இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்பாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அம்மா இருந்துக்கிட்டு நான் தாத்தா பாட்டிக்கு மட்டும்தான் பாய் சொல்லுவேன், அப்பாவுக்குலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. உடனேவும் என்னடா என்னதான் கோவத்தில் அப்பா திட்டினாலும் அதுக்காக நீ பேசாமலாம் இருப்ப, அப்பாவுக்கும் வருத்தமாக இருக்கும்ல உன்னை திட்டினதை நினச்சி, இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்குவாங்களா, இப்போ நீ கோச்சுக்கிட்டேன்னு நீ வந்தேன்னா நான் கூட்டி போக மாட்டேன் உன்னை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உடனே அம்மா இருந்துக்கிட்டு சரிங்க பாட்டி அப்பா கூட நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுது. அப்பாவுக்கும் பாய் சொல்கிறேன், அப்பா பாய், தாத்தா பாட்டி எல்லாருக்கும் பாய், நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சாரதா இருந்துட்டு விஜய் கிட்ட நீங்கள் வருத்தப்படாதீங்க தம்பி, குழந்தை தானே அது ஏதோ புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய்க்கு ஆறுதலாக பேசிட்டு கிளம்புறாங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சந்தோஷமாக சாரதா கூட வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே வீட்டுக்கு அம்மாவை கூப்பிட்டு வந்ததும் காவேரி அம்மு வீட்டில் இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அம்மு எப்படிம்மா இங்கே வந்தா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மு கிட்ட போகிறாங்க. உடனே அம்மு காவேரி மிஸ் நான் உங்கள் வீட்டிலையே 2 நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொன்னேன்னா உடனே பாட்டி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. உடனே என்னம்மா இதெல்லாம் என்ன அவர் பார்க்க கூட விடலை, இப்போ நீங்கள் எப்படி அவர்கிட்ட சொல்லி அம்மு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு உனக்கு தான் அவரை பார்த்தாலே ஆகாது, நீ அவர்கிட்ட பேசின விதம்லாம் அவருக்கு பிடிச்சிருக்காது, நான் என்ன அவர் கூட சண்டை போடுறதுக்கா போனேன், நான் அம்மு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனேவும் அம்மு இருந்துக்கிட்டு இல்லை அப்பா என்னை திட்டாங்க, அம்மா ஃபோட்டோவை அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதை நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக எடுக்க போனேன் அந்த கபோர்டில், அப்பாவோட கபோர்டில். உடனே அப்பா அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே பிடுங்கி வச்சுட்டு என்னை திட்டாங்க. எனக்கு எவ்வளோ வருத்தமாயிடுச்சு. அதனால தான் பாட்டிக்கு நான் கால் பண்ணி நான் இங்கே இருக்கலை, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நாங்கள் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா உடனே பாட்டியும் அப்பா கிட்ட பேசி என்னை இங்கே கூட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, யாழினி கூட நான் ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு எதுக்காக அப்பா உன் அம்மா ஃபோட்டோவை உங்ககிட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரத்தில் அம்மா இருந்துக்கிட்டு அம்மா ஃபோட்டோவை நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன், அம்மா உங்களை மாதிரியே இருப்பாங்க மிஸ் அப்படின்ட்டு காவேரி கிட்ட அம்மு சொல்கிறாங்க. உடனே காவேரி இவங்க அப்பா நம்ம ஃபோட்டோவை அம்மு கிட்ட காமிச்சிருப்பாரோ அதனால தான் அம்மு இப்படியெல்லாம் சொல்கிறாளா அப்படின்ட்டு காவேரி விஜய் மேலே தான் சந்தேகப்படுறாங்க. உடனே அம்மு அவங்க அம்மா நம்மள மாதிரியே இருக்காங்கன்னு வேற சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்கிட்டே காவேரி போகிறாங்க. அவர் சொன்னாலும் சொல்லியிருப்பாரு, அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்ட்டு காவேரிக்கு விஜய் மேலே கோவம் தான் வருது. இன்னொரு பக்கம் இங்கே எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அம்மு சாப்பிடு அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அந்த சாரதா கிட்ட போயிட்டு அம்மு இங்கே இருக்குது தான் பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்கே போனேன்னா நான் மட்டும் இருப்பேன்னா இங்கே யாழினி எல்லாரும் இருக்காங்களா, அதனால தான் எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்ஸுக்கு ஏன் எங்கள் அப்பாவை பிடிக்கவே இல்லைன்னு தெரியல, எங்கள் அப்பாவை எப்போ தான் மிஸ்ஸுக்கு பிடிக்கும், மிஸ் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி எப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட அம்மு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கும்டா அப்படின்ட்டு சாரதா அம்முக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. சாரதா இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இப்போவே அந்த பையன்கிட்ட பேசி ஆகணும்னு நினைக்கிறாங்க. உடனே நிவின் கிட்ட தம்பி உங்களுக்கு காவேரிக்கு பார்த்த மாப்பிள்ளை ஓட ஃபோன் நம்பர் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் எதுக்கு அத்தை கேட்குறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை நான் போய் பார்த்து உண்மையெல்லாம் அந்த பையன்கிட்ட சொல்லணும், இல்லாட்டி கல்யாணம் வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த விஷயம் ஏற்கனவே விஜய் தம்பி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு, அதுக்காகனாச்சும் நான் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு சாரதா வந்து சொல்கிறாங்க. சரின்ட்டு நிவின் அந்த பையனோட நம்பரை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே சாரதா இங்கே கார்த்திக்கு கால் பண்ணி தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் கொஞ்சம் காவேரி கிட்ட சொல்லாமல் வர முடியுமா ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ஒரு இடம் சொல்கிறாங்க. அங்கே அந்த பையனும் வர்றாங்க. வந்ததும் இங்கே சாரதா இருந்துக்கிட்டு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே என்ன ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு நான் சொல்கிறது உண்மை, இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் நான் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன், இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு சாரதா இருந்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட காவேரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த அன்னைக்கு வந்தாரே விஜய் உங்கள் மாமா பையன் சொல்லிட்டு அவர் தான் உண்மையாகவே அவளோட ஹஸ்பண்ட், ஆனால் அவளுக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை,
5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில அவளுக்கு பழசெல்லாம் அவளுக்கு கல்யாணம் ஆனது, அவளுக்கு குழந்தை இருக்கிறது எல்லாமே மறந்துருச்சு. அம்மு தான் அவளோட குழந்தை அப்படிங்கிற உண்மையெல்லாம் சாரதா வந்து சொல்றாங்க. இந்த உண்மையெல்லாம் காவேரி கிட்ட சொன்னா, காவேரிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து தான் நாங்க யாருமே இந்த உண்மைய சொல்லல. ஆனா காவேரி இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கே முடிவு எடுத்துட்டா. அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து உண்மையெல்லாம் விளக்கி சொல்றாங்க. ஓ! இதுதாங்க நடந்ததா? அதனால தான் எல்லாருக்கும் கல்யாணத்தில விருப்பம் இல்லாத மாதிரியே இருந்தீங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்றாங்க. சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. இதுதான் உண்மை அப்படின்ட்டு சாரதா அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு, சரி நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுறேன்ட்டு நேரா காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு காவேரிய பார்த்துட்டு, இங்க பாருங்க, இந்த கல்யாண பேச்செல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். இனிமேலு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கா காவேரிய பார்த்து சொன்னதும், காவேரி எதுக்காக கார்த்திக் இப்படியெல்லாம் பேசுறீங்க? யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. யாரும் சொல்லல. என்ன அநியாயத்துக்கு ஏமாத்திட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து. அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கோவமா பேசிட்டு அ கிளம்புறாங்க. என்ன காரணம்னு சொல்லாமலே போறீங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா கார்த்திக் எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிடுறாங்க கோவத்தோட. இந்நேரத்துல காவேரி இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல கோவமா போறாங்க. ஆனா நிவின் இருந்துகிட்டு இவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேக்கா. இந்த பையன் வேண்டான்னு சொல்லி போனதுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம்? விஜய் மேல பழிய போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இந்த கல்யாணம் நின்னு போனதுல அப்படின்ட்டு காவேரி ரொம்ப கோவமா வேலைக்கு கிளம்பி போறாங்க. போற வழியிலே விஜய பார்க்குறாங்க. விஜய் சிரிச்சுக்கிட்டே காவேரிய பார்த்துட்டு, "என்ன கல்யாணத்த நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், விஜய்க்கு "என்ன கல்யாணம் நின்றுச்சா?" அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜய்க்கு காவேரி சொன்ன பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா இத தெரியாத காவேரி விஜய் தான் காரணம்னு நெனச்சு விஜய போட்டு திட்டுறாங்க. "ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் என் கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காகவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணலன்னா நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா?" அப்படின்ட்டு காவேரி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "உங்களுக்கு கல்யாணம் நின்னதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா கல்யாணம் நின்னதுக்கு காரணம் நான் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "நீங்க தான் அந்த பையன்கிட்ட தப்பு தப்பா என்ன பத்தி சொல்லி கல்யாணத்த நிப்பாட்டியிருக்கீங்க. ஏற்கனவே எங்க அம்மா கூட சேர்ந்துட்டு அந்த பையன்கிட்ட தப்பா சொன்னவங்க தானே நீங்க." அப்படின்ட்டு இங்க காவேரி சொன்னதும், விஜய் இருந்துட்டு, "நான் பண்ணல மிஸ். இந்த கல்யாணம் நின்னதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா இதுல என்னமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு." அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி, வழி விடுங்க, நான் வேலைக்கு போணும். லேட் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வர்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க டைரி படிச்சதா நெனச்சு பார்க்குறாங்க. இவங்க அவங்க ஒய்ஃப அளவுக்கு அதிகமா நேசிச்சுட்டு தான் சொல்றாங்க. அவங்க இல்லன்னா வேற யாரையுமே மனசுல நெனைக்க மாட்டேன். ஒன்ன அவங்க ஒய்ஃப தான் நேசிச்சுக்கிட்டு வாழ்வேன். அந்த மாதிரிலாம் எழுதியிருந்தாரு. அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே இவரு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காவேரிக்கு அந்த யோசனையோடயே நடந்து போற எதிர ஒரு கார் வருது. அத பார்க்காம காவேரி போறாங்க. இங்க விஜய் காவேரின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா காவேரி அங்க அந்த கார்ல மோதிர்றாங்க. மோதுனதும் ஆக்சிடென்ட் ஆகி கீழ விழுந்து கிடக்குறாங்க. விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அழுகுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இங்க சாரதாவுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சோ, ஏற்கனவே அவளுக்கு தலையில அடிபட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இங்க ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு தான் இருக்கு. எதனாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு டாக்டர்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.